ராமநாதபுரத்துல தேர்தல் முடிவுகளை விட மக்களோட அன்றாட கேள்விகள் தான் ரொம்பவே உரக்க ஒலிக்குது. தண்ணி எப்ப வரும், இந்த சாக்கடை பிரச்சனை எப்பதான் முடியும், இது மாதிரி பல கேள்விகள் தான் அங்க இருக்கிற மக்களோட உண்மையான கவலையா இருக்கு. வாங்க, இந்த பகுதியில ராமநாதபுரத்தோட அந்த 8 முக்கியமான பிரச்சனைகளையும் அதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான காரணங்களையும் நாம அலசலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த கேள்விகள்லாம் சும்மா வார்த்தைகள் இல்லைங்க. இதுதான் ராமநாதபுரம் மக்களோட ஒவ்வொரு நாள் போராட்டத்தோட நேரடி குரல். இது வெறும் அரசியல் பத்தினது மட்டும் இல்ல, அவங்களோட அடிப்படை தேவைகள், அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஏப்ரல் 2024 நிலவரப்படி இந்த முக்கியமான பிரச்சனைகளை ஒவ்வொன்னா சில தரவுகளோட விரிவாக பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அன்றாட வாழ்வில் நெருக்கடி. நாம முதல்ல பார்க்க போறது மக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில கண்முழிக்கும் போது எதிர்கொள்ற பிரச்சனைகளை பத்தி. குடிதண்ணீர், கழிவுநீர், அப்புறம் சாலைகள், இந்த 3 அடிப்படை விஷயங்கள்ல இருக்கிற சிக்கல்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு பாப்போம். மொத பிரச்சனை குடிதண்ணீர். ராமநாதபுரம் நகருக்கு வர்ற காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தோட மெயின் பைப்லைன்ல அடிக்கடி டேமேஜ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம கேஸ் பைப்லைன், பாதாள சாக்கடைன்னு மற்ற திட்டங்களுக்காக ரோட்டை தோண்டிக்கிட்டே இருக்கிறதால பழைய குடிதண்ணீர் குழாய்கள் உடைஞ்சு போகுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நகரோட பல பகுதிகளில் 2 இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே வருது. அதனால இன்னைக்கு தண்ணி வருமா வராதாங்கிற கேள்விதான் அவங்களோட ஒவ்வொரு நாள் காலையிலையும் கேட்கிற மொத கேள்வியா இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை பாதாள சாக்கடை. 2013 ஆரம்பிச்ச இந்த திட்டம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இல்ல. பைப்லைனோட கொள்ளளவு பத்தாததால சுத்திகரிப்பு நிலையங்கள் நிரம்பி வழியுது. இதனால பல வார்டுகள்ல கழிவுநீர் தெருக்கள்லயே ஓடுது. ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இந்த சாக்கடை தண்ணி குடிக்கிற தண்ணி குழாயிலையும் கலந்துடுது. இது எவ்வளவு பெரிய சுகாதார அச்சுறுத்தல்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த ஸ்லைட பாருங்க. பார்க்க காமெடியா இருக்கலாம், ஆனா இதுதான் ராமநாதபுரம் மக்களோட டெய்லி டென்ஷன். ஒரு டிபார்ட்மெண்ட் புதுசா ரோடு போட்டா அடுத்த மாசமே இன்னொரு டிபார்ட்மெண்ட் அதை தோண்டுது. கேஸ், பாதாள சாக்கடை, குடித்தண்ணீர், கரண்ட்டுன்னு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று நடுவில் ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை. இப்படி திறந்து கிடக்கிற பள்ளங்களால பைக்ல போறவங்க தினமும் ஆபத்தை சந்திக்கிறாங்க. கடை வச்சிருக்கிறவங்களுக்கு தூசியும் கடைக்கு வர முடியாம இருக்கிறதும் பெரிய தலைவலியா இருக்கு. பகுதி 2, வாழ்வாதார அச்சுறுத்தல்கள். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்தது அன்றாட பிரச்சனைகள். இப்போ நாம பார்க்க போறது மக்களோட பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்குற சில சிக்கல்களை பத்தி. கடல், மண், கடன், இந்த 3 முக்கியமான முனைகள்ல இருந்து வர்ற அச்சுறுத்தல்களை ஆராயலாம். இந்த நம்பர் 500க்கும் அதிகம். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. 2024 மட்டும் வெறும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 500க்கும் மேற்பட்ட நம்ம மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு. நூத்துக்கணக்கான படகுகள் இன்னும் அவங்க கிட்ட சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. இது அந்த குடும்பங்களுக்கு பொருளாதார ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியாகவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சிக்கணும். நிறைய பேரு ஏன் நம்ம எம்எல்ஏவோ முதலமைச்சரோ இதை சரி பண்ணலன்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான். ஆனா சட்டப்படி இது மத்திய அரசோட வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு சர்வதேச பிரச்சனை. மாநில அரசு கடிதங்கள் மூலமாவும் சட்டமன்றத்துல பேசுறது மூலமாவும் அழுத்தம் கொடுக்கலாமே தவிர இதுக்கான இறுதி தீர்வு புதுடெல்லி அளவுல தான் எடுக்கப்படணும். அடுத்த வாழ்வாதார பிரச்சனை ஹைட்ரோ கார்பன் திட்டம். சிம்பிளா சொல்லணும்னா ஓஎன்ஜிசி, அதாவது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம், ராமநாதபுரம் மாவட்டத்துல 20 ஆய்வு கிணறுகளை அமைக்க அனுமதி கேட்டாங்க. ஆனா இந்த திட்டம் விவசாய நிலங்களையும் கடல் வளத்தையும் பாதிக்கும்னு விவசாயிகளும் மீனவர்களும் சேர்ந்து பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. இப்போ இதோட நிலைமை என்ன? மாநில அரசு நாங்க இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு அறிவிச்சிருக்கு. ஆனா இந்த திட்டம் முழுசா ரத்து செய்யப்பட்டதா எந்த ஒரு அஃபிஷியல் ஆர்டரும் வரல. அதனால இது இப்போதைக்கு நிறுத்தி வச்ச மாதிரி இருந்தாலும் எப்ப வேணாலும் திரும்ப வரலாங்கிற ஒரு பதட்டத்தோடயே மக்கள் இருக்காங்க. விவசாயிகளோட இன்னொரு பெரிய பிரச்சனை பயிர்க்கடன். இந்த சார்ட்டை பாருங்க. கூட்டுறவு வங்கிகள் இவ்வளவு கடன் கொடுக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஆனா விவசாயிகளுக்கு கையில கிடைச்சது ரொம்ப ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொகையை இலக்கா வச்சுட்டு அதுல கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்கன்னா அதோட அர்த்தம் என்ன? விவசாயிகள் தங்களோட தேவைகளுக்கு அதிக வட்டி வாங்குற தனியார்கிட்ட தான் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. பகுதி 3, வாக்குறுதியும் நிதர்சனமும். இந்த பகுதியில அரசாங்கத்தோட பிரம்மாண்டமான அறிவிப்புகளுக்கும் மக்கள் அனுபவிக்கிற நிஜத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சுற்றுலா மற்றும் நலத்திட்டங்கள் மூலமா பார்க்கலாம். ராமேஸ்வரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா மையமா மாத்துறதுக்கு அரசாங்கம் பெரிய பெரிய திட்டங்களை அறிவிச்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்த 95 கோடி ரூபாய். எதிர்காலத்துல ஏர்போர்ட்னு கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு நடுவுல ராமேஸ்வரத்தோட தெருக்கள்ல நிஜ நிலைமை என்னன்னு தெரியுமா? குப்பை, தாங்க முடியாத டிராஃபிக் ஜாம், போதுமான பொது கழிப்பறை வசதி கூட இல்ல. இதுதான் அங்க வர்ற டூரிஸ்டுகளும் சரி உள்ளூர் மக்களும் சரி தினமும் சந்திக்கிற உண்மை.
கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அரசாங்கத்தோட நல்ல திட்டங்கள் கூட கரெக்டான ஆட்களுக்கு போய் சேர்றது இல்ல. ஏன்? சிலருக்கு மகளிர் உரிமை தொகையில பேர் தப்பா இருக்கு, சிலருக்கு ஆதார் பேங்க் லிங்க்ல பிரச்சனை, பட்டா இல்லாததுனால வீடு கட்ட உதவி கிடைக்கல, வயசானவங்களுக்கு கைரேகை வேலை செய்யாதனால பென்ஷன் நின்னு போகுது. இப்படி சின்ன சின்ன நிர்வாக கோளாறுகளால தகுதியுள்ள பலருக்கு உதவி கிடைக்காம போயிடுது. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை நாம பார்த்துட்டோம். ஆனா ஒரு கேள்வி வருது. ஏன் வருஷக்கணக்கா இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்கு? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணங்களை இப்ப நாம அலசலாம். இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு பொதுவா 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, பல டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய இடத்துல யாருமே ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதில்ல. 2வது, இது பஞ்சாயத்து வேலையா, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையான்னு ஒரு பெரிய குழப்பம். 3வது, கான்ட்ராக்டர்கள், டேங்கர் மாஃபியான்னு சில சுயநல சக்திகளோட தலையீடும் ஒரு காரணம். இந்த படத்தை பாருங்க. ஒரு பிரச்சனைக்குள்ள முனிசிபாலிட்டி, குடிநீர் வாரியம், மாநில அரசு, மத்திய அரசு, எம்எல்ஏ, எம்பின்னு இத்தனை பேர் வர்றாங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு சாதாரண குடிமகன் தம் பிரச்சனைய யாருக்கிட்ட போய் சொல்றது? யார் இதுக்கு பொறுப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ நாம பார்த்த இந்த 8 பிரச்சனைகளுக்கும் உண்மையான காரணம் பொறுப்பை ஒருத்தர் மேல ஒருத்தர் தள்ளி விடுறதும் இந்த அதிகார குழப்பமும் தான். அப்போ குடிதண்ணீர் பிரச்சனைனா யார்கிட்ட கேட்கணும்? மீனவர் பிரச்சனைனா யார் பதில் சொல்லணும்? இந்த அதிகார பகிர்வை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் தீர்வுக்கான முதல் அடியை எடுத்து வைக்க முடியும். சரி, அடுத்த பகுதியில ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உண்மையிலே யார் பொறுப்புன்னு ஒரு தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சிக்கல்களை பத்தி நீங்களும் யோசிங்க.